பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து துல்ஹஜ் மாதத்தில் செய்து வரக்கூடிய அமல்களை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எப்படியெல்லாம் துல்ஹஜ் நாட்களை செலவு செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மறுபரிசீலனை செய்து கொண்டே இருங்க. ஏன்னா வெறும் 10 நாட்கள் தான். இது எப்படி ஓடுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போடும்போது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தா நமக்கு ஈதே முடிஞ்சிருக்கும். திங்கக்கிழமை ஈது, ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நோன்பு, அதோட முடிஞ்சு போச்சு. 10 நாள் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். நீங்கள் அமல் செய்து கொண்டே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொண்டே இருங்க. நம்ம எப்பயும் செய்யக்கூடிய அமல்களை விட அதிகமாக தொழுகிறோமா, நஃபிலான தொழுகை அதிகமாக ஓதுறோமா, குர்ஆனே அதிகமான நேரம் திக்ரு செய்கிறோமா, ஸ்பெஷலான இபாதத்தை ஏதாவது செய்கிறோமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. நம்ம அதுக்காகத்தான் ஆர்வம் ஊட்டுவதற்காக தினமும் ஒரு அமலை எடுத்து போட்டு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி ஒரு பயானை போடுறோம். 2 போடுறோம் நம்ம வீடியோ. ஒன்று ஒரு பயான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நம்ம செய்யணும்னு சொல்லி பிறை 1 பிறை 2ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 4வது நாள் என்ன பிறையில் போட்டிருக்கோம்னா ஹஜ்ஜுடைய நன்மை. இந்த 6 விஷயத்தை செய்தால் உங்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை நம்ம வீட்டிலிருந்தே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். அது பயான் வீடியோவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா திக்ரு வீடியோ. நாம் இந்த சிறப்பான நாளில் நல்லமல்கள் எதிர்பார்க்கும் போது ஒரு நல்லமலை எடுத்து எல்லாரும் சேர்ந்து செய்தோம்னா உங்களுக்கு தெரியாத செஞ்ச மாதிரியும் இருக்கும், கையோடு நன்மை பெற்ற மாதிரியும் இருக்கும். இன்றைக்கி அந்த வரிசையில் 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். 2 ஒரு திக்ருன்னு கூட சொல்லலாம். இது 2மே பார்த்திங்கன்னா தௌபா செய்யக்கூடிய திக்ருகள். ஏன்னா இது என்னன்னாலும் நல்லமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய மற்றும் பாவங்கள்லேருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நாள். அப்போ 2 விஷயம் இருக்குது. நல்லமலையும் செய்து பாவத்திலிருந்தும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம நேற்று வரையும் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லமலை அதிகமாக செய்யக்கூடிய திக்ருகளாகவே இருந்திருக்கும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த 2ம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதில் முதல்ல நம்ம ஓதக்கூடியதற்கு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நன்மை வழங்குவான். அந்த தௌபா துவாவை ஓதினால். வெறும் திக்ரு தான், துவா கூட சொல்ல முடியாது. சும்மா ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தைகள் தான் இருக்கக்கூடியது. ஆனால் எவ்வளோ சிறப்பு பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண்ணுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, மலையளவுக்கு பாவம் செய்து வைத்திருந்தாலும் அந்த திக்ரை ஓதுவதனால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவின் பக்கம் நம்ம திரும்பி செல்கிறோம். இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமானது, நம்ம எதோ செஞ்சுருந்தாலும் சரி, திரும்ப மறுபடியும் இந்த நாட்கள் ரமலானுடைய நாட்கள்லாம் வரும்போது மறுபடியும் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கி செல்ல வேண்டும் ஒரு அடியான். அந்த நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. அப்போ 2மே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதோடு நம்ம நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த 2 திக்ரை தான் இப்போ நம்ம ஓத போகிறோம். அதில் முதல் திக்ரு அல்லாஹ் மகுஃபிர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் என்னுடைய இன்னும் முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். இதுக்கு தான் முஸ்லீமான ஆண் பெண் அளவுக்கு நன்மை கிடைக்கும். 2வது திக்ரு அஸ்தஃபிருல்லாஹி வா தூபு இலைஹி. அல்லாஹ் என்னுடைய பிழையை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகிறேன்னு அர்த்தம். இல்லை உன் பக்கமே மீண்டு வருகிறேன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த 2 திக்ரையும் 3 நிமிஷம் ஓதிக்கொள்ளலாம். அவ்வளோதான். நம்ம கேட்டுட்டு போனோம்னா கூட நம்ம தனியாக ஓத மாட்டோம். அனைவரும் ஒட்டுக்காக ஓதனோம்னா ஓதன நன்மையும் கையோடு பெற்றுக்கொள்வோம். மறக்காமல் இருக்கும். நம்ம திரும்ப மற்ற நாட்கள்லையும் ஓதிக்கொள்ளலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஓதலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் பலனடைவதற்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓதலாம். اللهم اغفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. 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 اللهم اغفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات.
اللهم اغفر لي والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات 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 சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி 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 சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு
இலைஹி சுபஹானல்லாஹல் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் 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 அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் 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 வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ 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 வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ 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 வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி